மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு என்ன செய்யலாம் பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 சக்கரவள்ளி கிழங்கு இருந்து இதுக்கு மேலே இருந்தால் அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால தோலெல்லாம் சீவிட்டு அப்படியே இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு கொடுத்துட்டேன். இது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மாம்பழம், அப்புறம் காலைல சுட்ட போண்டா இதெல்லாம் வச்சு அப்படியே கலர்ஃபுல்லாக்கி தட்டு கொடுத்துட்டேன். என்ன மிச்சம் இதெல்லாம் எங்கள் தலையில் கட்டிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ குழம்பே வைக்காத மாதிரி இருந்தது. 2-3 நாளாக தயிர் சாதம், லெமன் சாதம்ன்ட்டு சரி குருமா வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த குருமா அப்படியே வாசனை கமகமான வருது, ரோடு வரையும் வருது அப்படின்னாங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு செஞ்சாலே பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது. என் பெரிய பொண்ணு நல்லா விரும்பி சாப்பிடுவான். அதனால நிறைய காய்கறி போட்டு இந்த மாதிரி வைப்பேன். பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு போட்டிருக்கேன். இந்த சோம்பு, முந்திரி, தேங்காய் கூட வச்சு அரைச்சி ஊற்றும்போது அந்த குருமாவோட வாசனை வந்து அப்பா செம்ம வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இது வெள்ளை குருமா தான் ஆக்சுவலாக, ஆனால் தக்காளியெல்லாம் போடுறதால கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இந்த சவுச்சவு, சுரக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு செய்யும்போது குருமா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து சுரக்காய் போட்டு இந்த குருமா வச்சுருக்கேன். தோசை, ஆப்பத்து கூட சூப்பராக இருந்தது.